ஹாய் மக்களே, எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்க போகுது. ஆக்சுவலி நாங்கள் ரீசெண்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டால்ஸ் போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஸ்டால்ஸ் போட்டிருந்தோம். ஸோ எப்பவும் போல் ஒரு கஸ்டமர் வந்து விசிட் பண்ணாங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் ப்ராடக்ட் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சீரியல் ஆக்டர்ஸை வந்து நம்பி அவங்க வந்துட்டு ஒரு ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி, காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட் அது பண்ணி அவங்களுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கவே. கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன். தென் நீ வந்து என்கிட்ட இந்த ப்ராடக்ட் விற்காத அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், அது அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்லை மேம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அவங்க வந்து கேட்க ரெடியாக இல்லை. நானுமே வந்துட்டு சரி ஒரு இதில் ஏமாந்துருக்காங்கிறப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது, என் ப்ராடக்ட் இப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள வந்து ஓகே மேம் ஓகே அப்படின்னு கன்சல்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் அவங்க ஒன்று பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே அது ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டில் போயிட்டு வருவாங்க இல்லையா, மற்ற கஸ்டமர்ஸ் மற்ற ஸ்டால் விசிட் பண்ணால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஸ்டால் கிட்ட வரப்ப கம்மன்ஸே அவங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க, என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவங்க ரெடியாகவே இல்லை, ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. நானுமே சரி அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் எதுவுமே தெரியாமல் நான் ஒரு இதில் ட்ரீட்மெண்ட்டில் ஏமாந்துட்டேன், நீங்கள் அதனால அவங்களே என்னை கம்பேர் பண்ணுறதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் எங்களோட எஃபர்ட்ஸ் டைம்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இன்னொருத்தவங்களை நம்பி ஏமாந்தீங்கிறக்காக நாங்களும் உங்களை ஏமாத்துறோம் அப்படின்னு இல்லை. எங்கேயோ ஏமாந்துட்டு வந்துட்டு எங்களை வந்து அது நீங்கள் எங்கேயோ ஏமாந்ததுனால எங்களோட ட்ரீம் அண்ட் பேஷனை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரெகுலர் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடாக வாங்குறீங்க. நீங்கள் வாங்குறீங்கிறத நாங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா இருக்குன்றதெல்லாம் சொன்னால் தான் நாங்களும் வந்துட்டு அடுத்தவங்க வந்து கொஷின் கேட்குறப்ப இதெல்லாம் காட்டி சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் ஷேர் ரிவ்யூ. நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை, எந்த பிராண்டில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல இந்த இது எனக்கு இது இப்படி ஆச்சு அப்படின்னாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் ப்ளீஸ் ஷேர் ரிவ்யூஸ் ஷேர் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் யூஸ் ஆகிருக்குன்னு. நாங்களும் அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும்.